நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமை தோழர் டி.கே.ஆர். அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் ராம் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் ஒருவரும் என்னுடைய நீண்ட நாளே நண்பருமான அருமை தோழர் பி. அல்போன்ஸ் அவர்களே, பத்திரிகையாளர் கவிதா விஜயன் அவர்களே, மேலில் வீட்டிருக்கக்கூடிய தோழர்களே, நீச்சி கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேலாண்மை நீதிபதி ஹரி பரதாமன் அவர்களே, நண்பர்களே, தோழர்களே, மறைந்த தோழர் சீதாராம் அவர்களை பற்றி ஏராளம் சொல்ல முடியும். அதை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை பிடிஆர் அவர்கள் சென்னையில் பி. ராமூர்த்தி அவர்களுடைய இரங்கல் கூட்டத்தில் பேசுகிற போது, அவருடைய உரையை முடிக்கிற போது பிடிஆர் அவர்கள் சொன்னார்கள், பி.ஆர். அவர்களை பற்றி ஏராளம் சொல்ல முடியும் என்று குறிப்பிட்டுவிட்டு பிடிஆர் அவர்கள் சொன்னார்கள், கவிஞர் காளிதாசரை மேற்கோள் காட்டி ஏராளம் சொல்ல முடியும், ஆனால் சொல்வதற்கு இனிமேல் எனக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்று பிடிஆர் அவர்கள் கூறினார். அந்த அடிப்படையில் அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயில்கின்ற போதே அவருடைய பணியை பற்றி ஏராளமான செய்திகள் என்பது வந்திருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற கட்சியுடைய 14வது மாநாட்டில் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்பதற்கு முன்னதாகவே தத்துவார்த்த அந்த தளத்தில் அவர் தொடர்ந்து ஏற்கனவே பணியாற்றிக் கொண்டிருந்தார். என் ராமர்கள் சுட்டிக்காட்டியது போல் அந்த கட்டுரையில் பிரகாஷ் காரத் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சோவியத் யூனியன் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு உலகத்தில் பல இடதுசாரி இயக்கங்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம், பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்ட சூழலில் கட்சியினுடைய மத்திய குழு, அப்பொழுது பல தலைவர்கள் இருந்தாலும் விஎம்எஸ் இருக்கிறார், வேறு பல தலைவர்கள் இருக்கிறார்கள். மத்திய குழு சீதாராம் யெச்சூரி அவர்களை அழைத்து சோவியத் யூனியன் ஏன் பின்னடைவு ஏற்பட்டது, கம்யூனிஸ்ட் இயக்க எதிர்காலம் என்ன என்பதை பற்றி ஒரு தத்துவார்த்த ரீதியில் ஒரு ஆவணத்தை உருவாக்க வேண்டும் என்று கட்சியினுடைய மத்திய குழு பணித்தின் அடிப்படையில் அவர் அரசியல் தலைமை உறுப்பினராக தேர்வு ஆவதற்கு முன்னதாக மத்திய குழுவின் அடிப்படையில் ஒரு ஆவணத்தை முன்மொழிந்து அந்த மாநாட்டில் நிறைவேற்றியது. அதற்கு பிறகு கோழிக்கோடு நடைபெற்ற அடுத்த இன்னொரு அகில இந்திய மாநாட்டில் அவர் அரசியல் தலைமைக்குழு பணியாற்றுகிற போது உலகில் ஏற்படக்கூடிய பல்வேறு அம்சங்கள் சம்பந்தமாக நவீன தாராளமய பொருளாதார கொள்கை, வரலாறு இயக்கம், பல்வேறு தத்துவ பிரச்சனைகள் சம்பந்தமாக தத்துவார்த்த தீர்மானத்தை முன்மொழி வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது கண்டெம்பரரி இன்றைய சூழலை பற்றி ஒரு அருமையான தீர்மானத்தை முன்மொழிந்து மாநாடு நிறைவேற்றி இருக்கிறது. அவர் 20 ஆண்டு காலம் கட்சியினுடைய ஆங்கில வார ஏடான பீப்புள்ஸ் டெமோக்ரசி ஆசிரியராக பணியாற்றினார். அந்த பணியை ரசிச்சு ரொம்ப ஆர்வத்தோடு அவரு செய்து கொண்டிருந்தார். ஒரு முறை தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் டெல்லிக்கு சென்று அவரை சந்திக்க சென்ற போது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் பீப்புள்ஸ் டெமோக்ரசி அலுவலகத்துல இருக்கிறேன், நான் தான் ஆசிரியர், தலையங்கம் எழுதி கொண்டு இருக்கிறேன், பிறகு சந்திக்கிறேன்னு சொல்லி தலையங்கத்தை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் வைத்தியநாதனை சந்திச்சிருக்காரு. சந்திச்சப்ப அவருடைய பணி பற்றி சீதாராம் சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியினுடைய ஆங்கில வார ஏட்டில் தலையங்கம் என்பது
கட்சியினுடைய தத்துவார்த்த நிலைப்பாட்டை பற்றி சுருக்கமாக எழுதக்கூடிய ஒரு கருத்தியல். உலகளவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக, தேசியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக, வகுப்பாளர் சம்பந்தமாக, சாதி பல்வேறு அம்சங்கள் சம்பந்தமாக வாரம் ஒருமுறை அவர் எழுதுவார். அந்த எழுதக்கூடிய பணியை பற்றி தினமணி ஆசிரியர் சீதாராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் விரும்பி ஆற்றக்கூடிய பணி அது, ரசித்து ஆற்றக்கூடிய பணி அது. பல பேப்பர்ல படிப்பேன், பலரோடு பேசுவேன். பீப்புள்ஸ் டெமோக்ரசி அலுவலகத்துக்கு சென்று ஆசிரியருடைய இருக்கையில் உட்கார்ந்த பிறகு என்னுடைய சிந்தனை ஓட்டம் என்பது வேகமாக இருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு விமானி ஒருவர் விமானத்தில் ஏறி காக்பிட், அந்த விமானியினுடைய நார்கள் காக்பிட்டுக்கு சென்று அங்கு உட்கார்ந்து கொண்டு அந்த ரன்வே, அந்த ஓடுதளத்தை பார்க்கின்ற போது அவருக்கு அப்பதான் உங்களுக்கு அந்த விமான ஓட்டி என்ற எப்படி சிந்தனை, அந்த ஆர்வம் வருகிறதோ, அதுபோல ஆசிரியருடைய நாற்காலில் உட்கார்ந்து அடுத்து எழுத துவங்குகிற போதுதான் எனக்கு விசாலமாக சிந்திப்பேன் என்று அந்த பணியை ரொம்ப ரசிச்சு செய்ததாக வைத்தியநாதன் சொல்லியிருக்கார். இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு பலரோடு அவருக்கு இருந்த தொடர்பு இறுதியாக அவருடைய இறுதி நிகழ்ச்சி சென்ற போது நாங்க கண்ணால பார்த்தோம். பேராசிரியர் ருமலா தாப்பர் 93 வயது. ஒரு இந்தியாவினுடைய பண்டைக்கார வரலாற்றை பற்றி நம்பர் ஒன் அத்தாரிட்டி. 93 வயசு, நடக்க முடியல. ஊன்றுகோலோடு ரொம்ப சிரமப்பட்டு கட்சி ஆபீஸ் டெல்லியில சீதாராம் யெச்சூரிக்கு மலர்வழி வச்சுட்டு போனாங்க. 93 வயசுல ருமலா தாப்பர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் அமீர் அன்சாரி, நடக்க முடியல, சிரமப்பட்டு வந்தார். இப்படி ஏராளமானவர். நம்ம பீட்டர் சொன்னது போல காங்கிரஸ் கட்சி ஒரு ஹை லெவல் டீம். சோனியா காந்தி, சிதம்பரம், பல்வேறு அநேகமா பல்வேறு இயக்கங்களை சார்ந்த சமாஜ்வாதி கட்சி, பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள், அறிவுஜீவிகள், பத்திரிகையாளர்கள் ஏராளம். அங்க சீதாராமுக்கு இறுதி நிகழ்ச்சி இரங்கல் தெரிவிக்க வந்தவர்களை கட்சியை கூட தலைமைக்கு தோழர்களுக்கு பல பேர் தெரியாது. அது சீதாராம் யெச்சூரியுடைய பர்சனல் கான்டாக்ட். அத்தகைய மகத்தான தோழர், கட்சியினுடைய இடதுசாரி இயக்கத்தினுடைய முகமாக திகழ்ந்தவர். அவர் பல்வேறு பணிகளை செய்தாலும் அதில் முக்கியமானது, ஒருத்தரை பற்றி ஒரு பணியாற்றுகிற போது டொமைன் என்னன்னு கேட்பாங்க. முக்கியமான பகுதி, முக்கியமான ஏரியா, முக்கியமான பணி என்பது தத்துவார்த்த பணி. நுனிப்பில் மேலே அவருக்கு பிடிக்காது. ராம் மாதிரி ரொம்ப ரிகரா. சீதாராம் யெச்சூரி கட்டி பல பேர் நம்ம ஆரம்ப காலத்தில் படிச்சுட்டு இருக்கிறோம். 93லயே சீதாராம் யெச்சூரியுடைய பணியை, தத்துவார்த்த பணியை, கருத்தியலை அந்த கட்டு அதை தேடி பிடிச்சு, நீ கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆர்டிகல் எழுதி கொடுங்க என்று வாங்கி 93 கிட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஃப்ரண்ட் லைனில் பிரசுரித்து பிரசுரமாக போட்ட பெருமை என்பது என் ராம் அவர்களை சார். 1993 ஒரு முறை சீதாராமோடு பேசிக் கொண்டிருந்த போது இந்த பணி கட்டுரை இது பற்றி சொல்லுகிற போது அவர் சொன்னாரு, 1974ஆம் ஆண்டு புகழ்பெற்ற ஸ்காலர் தேவி பிரகாஷ் சட்டோபாத்யாயா இந்திய தத்துவத்தை பற்றி ஏராளமான நூல்கள் எழுதியவர், மிகப்பெரிய ஸ்காலர். 1974ஆம் ஆண்டு ஹைதராபாத்ல தேவி சட்டோபாத்யாயா அந்த பேராசிரியர் இந்தியாவில் தத்துவார்த்த போராட்டத்தை எப்படி நடத்துவது என்று ஒரு பேப்பர் சப்மிட் 74 பேப்பர் சப்மிட் பண்றார்.
அது பல ஆண்டுகளாக வெளிச்சத்துக்கே வரல. அதை கண்டுபிடிச்சு சீதாராம் மார்க்சிஸ்ட் ஆங்கில காலாண்டுகளுடைய ஆசிரியர் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு தேவி பிரசாத் கட்டுரையை அதுல பப்ளிஷ் பண்றாரு. 74 இருந்து 84, 94, 2004, 2018 அதில் முக்கியமானது அந்த தேவி பிரசாத் கட்டுரையில அவர் என்ன சொல்றாரு, மார்க்ஸ கோட் பண்றாரு. தேவி பிரசாத் மார்க்ஸ கோட் பண்ணி தேவி பிரசாத் சொல்றாரு, we should settle accounts with our erstwhile philosophy. நமக்கு முந்தைய சித்தாந்தத்திற்கு நாம் கணக்கு செட்டில் பண்ணணும், அதை மறுக்கணும், அம்பலப்படுத்தணும், நிராகரிக்கணும். இது மார்க்ஸ் சொன்னது. அவருக்கு முந்தைய அதை பேராசிரியர் கோட் பண்றாரு. அதை மேற்கோள் காட்டி அந்த அடிப்படையில் தான் நமக்கு முந்தைய தவறான மோசமான அந்த இந்துத்துவா என்ற அந்த சித்தாந்தத்தை கணக்கை செட்டில் பண்ண வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் சீதாராம் யெச்சூரி இந்த கட்டுரையை அவர் எழுதினார். அவருடைய ஆய்வு, தேவி பிரசாதனுடைய ஏராளமான நூல்கள். நாங்க 73 இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக ஒரு போராட்டத்தை கலந்துக்கிட்டு ராமோடு சேர்ந்து 15 நாள் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. அந்த வழக்கில் அவர் நம்பர் அக்யூஸ் நம்பர் 1 அவர், நான் நம்பர் 2, வி.கே. ராமச்சந்திரன் நம்பர் 3, இப்படி மொத்தம் 7 பேர். அரிசி பஞ்சம், மண்ணெண்ணெய் கெரசின் பஞ்சம் ஏற்பட்டு பதுக்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கட்சி விடுத்த அறைகூவலை ஏற்று நாங்களும் கலந்து கொண்டு கைதாகி உள்ள இருக்கிறோம். பூந்தமல்லி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு வருது. எம் வெங்கட்ராமன் எங்களுக்கு ஆஜராகிறார். அந்த தாவாளி என் ராம் அக்யூஸ் நம்பர் 1 கூப்பிடுறாரு. எம் வெங்கட்ராமன் மேஜிஸ்ட்ரேட்ட இஸ் கான் டு லண்டன். என்ன அது அக்யூஸ் நம்பர் 1 லண்டனா? என்ன சொல்றீங்க? ஆமாங்க. அடுத்த வாய்தாவுக்கு போறோம். நாங்கள் ஆஜராகிறோம். 1 மாசம் பொறுத்து இவர் ஆனர் ஹி ஹஸ் கான் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். உடனே அவர் ரொம்ப பதட்டம் ஆயிட்டாரு. அப்புறம் யாருன்னு சொன்னார். ட்ரையல் வந்தது. ட்ரையல் வந்த உடனே ஏபிபி கிட்ட என்ன சார்ஜ் சொல்லுங்கன்னாரு. இவங்க 7 பேரும் தாம்பரத்துல அரிசி மண்ணனே திருடினாங்க. என்ன பிபி போலீஸ் என்ன சொல்றீங்க? இவங்களா? இவருதான் நம்பர் 1 அத்தகைய வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கிறப்ப நல்ல வாய்ப்புன்னு சொல்றதுனால 7 பேர் அப்ப தேவி பிரசாத் எழுதிய லோகாத்தா என்ற பொருள் முதல் வாதம் என்ற ஆங்கில நூல் பெரிய தலைகாணி. 7 நாளும் எங்களை ராம் படாத பாடுபடுத்திட்டார். ஏண்டா இவரோட ஜெயிலுக்கு வந்தோம்னு ஆகி போச்சு. ரிகரஸ் ஒர்க்கு. காலையில குளிச்சுட்டு நீங்க அவன் கொடுக்கறத சாப்பிட்டு உட்கார்ந்த உடனே ஒரு மதியம் 1 மணி வரல 2 வரல அப்புறம் படிக்கிறது, இப்படி உங்களுக்கு வெளியே வர்றதுக்குள்ள அந்த புக்கை முடிக்கணும்னு அத்தகைய அந்த பேராசிரியர் லோகாயில் இந்த தேவி பிரசாத் தான் இந்த கட்டுரை. அதனுடைய இன்ஸ்பிரேஷன் சீதாராம் ஆழமா போகணும், அந்த தத்துவ சித்தாந்த கணக்கை செட்டில் பண்ணணும், அம்பலப்படுத்தணும், தவறுன்னு சொல்லணும், மறுக்கணும். இன்னைக்கு நம்ம பீட்டர் போஸ் நல்லா சொன்னார். கல்லூரி காலத்திலேயே you was one of the best orators in the law college. காமராஜ் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் மாணவர் காங்கிரஸ் தலைவர். நாங்க ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்டருக்கும் ராம் வைஸ் பிரசிடென்ட் இருந்தார். அவர் சொன்னது போல
நாம் எதிர்பார்ப்பதை விட, புரிந்து கொள்வதை விட வேகமான பல மாற்றங்கள், தவறான பல மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. பலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் அஸ்ஸாம்ல கொண்டு வந்த ஒரு சட்டத்தை, அஸ்ஸாம் மாநில கொண்டு வந்த சட்டத்துல, யாராவது இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு நிலத்தை விற்க வேண்டும் என்றால் முதலமைச்சருடைய மாநில அனுமதியை பெற்றுத்தான் பத்திரம் பதிவு செய்யும். இவ்வளவு ஒஸ்ட் சட்டம் எங்கேயா இருக்க முடியுமா? உத்தரப்பிரதேசத்துல மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு ஆயுள் தண்டனை. அந்த சட்டத்தை அசாமில் கொண்டு வர போவதாக மாநில முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது லேட்டஸ்ட். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிரச்சாரத்துக்கு போன உத்தரப்பிரதேச முதலமைச்சர் வரவேற்பதற்கு 5000-10,000 ஆட்கள் அல்ல, 10 புல்டோசர். அவர் புல்டோசர்னா அதுதான் பண்ணுவோம், உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் வச்சு எல்லாத்தையும் அது மாதிரி பண்ணுவோம். இது கரண்டா லேட்டஸ்ட் நடக்கிறது. சீதாராம் அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது துவக்கத்திலிருந்து இந்த இயக்கம் எப்படி உருவாச்சு, யாரெல்லாம் என்ன எழுதுனாங்க, என்ன சொல்றாங்க, ஏன் இப்படி நடத்திட்டு இருக்கிறாங்க. அத்வானி தலைமையில் துவங்கிய ரத யாத்திரை பல மாநிலங்களை ரணகலமாக்கியது. கடைசியா உத்தரப்பிரதேச சென்று கொண்டிருக்கும் போது வடக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. நரசிம்மவாசி பிரைம் மினிஸ்டர், உத்தரப்பிரதேசனுடைய வழக்கறிஞராக கே வேணுகோபால், சென்னையில MKNBR சொல்லி இந்த வழக்கறிஞருடைய சீன வழக்கறிஞருடைய மகன் கே வேணுகோபால் வந்து யூபி மாநில அரசுடைய வழக்கறிஞராக இருக்கார். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறார், அரசாங்கம் வழக்கு போட்டிருக்கு, ரத யாத்திரை கிட்ட யூபி என்டர் பண்ணிட்டாங்க, ராமர் இந்த பாபர் மசீதி இடிக்க போறதா சொல்றாங்க, வாட் டு யூ சே, we cannot allow it அப்படி சிஜே சொல்றாரு. கே வேணுகோபால் சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவாதம், நோ மை லார்ட், nothing will happen to the Babri Masjid. I am on behalf of the state government of Uttar Pradesh, on behalf of the Uttar Pradesh chief minister, I assure the court nothing will happen சொல்லி உத்தரவாதம் கொடுக்கிறார். ஆனா கடைசியா நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, give you push it will fall down. யார் சொன்னது? அது அத்வானி. இது தரைமட்டம் ஆக்கிடுறாங்க. சீதாராம் மனசில் எழுந்த கேள்வி, ஏன் இப்படி வந்து பாபர் மசீதி இடிக்கிறாங்க, ஏன் இந்த முறை கலவரத்தை உருவாக்குறாங்க, ஏன் பல மாநிலம் நடந்துகிட்டு இருக்கு என்பது தொடர்ந்து எழக்கூடிய. ஏன் வந்து காந்திய அந்த கோட்சே குப்பர் சுட்டுக் கொல்லுது, சுட்டுக் கொண்டது ஏன் வந்து அவர் வந்து நியாயப்படுத்தி கோட்சே வந்து கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதற்கு பிறகு RSS தடை செஞ்சாங்க. தடை செஞ்ச பிறகு மறுபடியும் வந்து அரசியல் கட்சியா செயல்பட முடியாது. ஏற்கனவே அரசியல் கட்சி இல்லை RSS. இனி நாங்கள் அரசியல் ஈடுபட மாட்டோம் என்று அந்த பட்டியலில் கடிதம் எழுதிய பிறகுதான் RSS மேல தடை என்பது நீக்கப்படுது. சரி, நாங்கள் அரசியல் தலையிட மாட்டோம்னு RSS கடிதம் எழுதிய பிறகு அரசியலுக்காக வந்து ஜனசங்கத்தை கட்சியை உருவாக்குறாங்க. பல இடங்கள் நடக்குது. நண்பர்கள் சொல்லுவோம், யாரோ வாய்ப்பு இருந்தா, மண்டைக்காடு கலவரம் 80s வந்து கன்னியாகுமரி நடந்தது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் வந்து விசாரிக்கிறதுக்கு எம்ஜிஆர் அரசு வந்து அவருக்கு ஒரு கமிஷன் அமைச்சது. இவருடைய ரிப்போர்ட் இருக்கு. கடைசியா ரிப்போர்ட் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் வேணுகோபால் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆரை சந்திச்சிருக்காரு. ஸ்டார்ட்லிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு, அதிர்ச்சியான பல தகவல்கள் இருக்கு, என்ன செய்ய. எம்ஜிஆர் வந்து கிடைச்ச தகவலை அப்படியே எழுதுங்கன்றார். அவர் எழுதியிருக்கார். பள்ளிகளில், கோயில் வளாகங்களில் அரசுக்கு அளிக்கக்கூடிய இந்த பயிற்சியில எல்லாம் சொல்லி தராங்க, ஆயுத பயிற்சி இப்படி எல்லாம் சொல்லி தராங்க. ஆகவே இந்த கலவரத்திற்கு, மோதலுக்கு வித்திட்டது விளைவு என்பது RSS அளிக்கக்கூடிய பயிற்சி, 6 திட்டம் என்பது அந்த ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் ரிப்போர்ட்ல 1, 2, 3, 4ன்னு அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏஜி நூரணி வந்து அது பூரா அவருடைய புக்ல கொண்டு வர. இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் நடக்குது?
ஒரு மாநிலத்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கா, இன்னொரு மாநிலத்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கா, மத்தியில மட்டும் அதிகாரத்துக்கு வர்றதுக்கா? ஆகவே இந்த முன்னோர்கள சொல்லியிருக்கிறேன், இலை தெரியுது, கிளை தெரியுது, மரம் தெரியுது, ஆனா வேறு தெரியல. வாட் இஸ் த ரூட்? வேர் இஸ் த ரூட்? அதுதான் அவர் ஆய்வு செய்ய துவங்கியது. 1923 அந்தமான்ல செல்வராஜ் சிறையில் இருந்த போது சாவர்கர் 1923 10 ஆண்டுக்கு மேல சிறையில் இருக்கார். When he was arrested, he was a freedom fighter. After some years என்ன நடந்தது ஆராய்ச்சிக்குரியது. அவர் 1923 ஒரு புக் எழுதுறாரு. அப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இல்லைன்னா நம்ம நாடுகாரன் வந்துடுறாரு. அந்த புக்கு எசென்ஷியல்ஸ் ஆஃப் இந்துத்துவா 1923, இந்துத்துவாவின் அடிப்படை அம்சங்கள். அதனால்தான் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்துத்துவன்ற வார்த்தையை காயின் பண்ணது அவரு தான். தெளிவா என்ன சொல்றாருன்னா, இந்துத்துவா இஸ் நாட் ஐடென்டிகேட் வித் ஹிந்து ரிலிஜன். இந்துத்துவா என்பதும் இந்து மதம் என்பதும் ஒன்றல்ல. இன்னைக்கும் RSS பாஜக மோடியினுடைய கோட்பாடு அதுதான். அப்ப இந்துத்துவா என்பது பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். அப்ப சாவர்கர் உருவாக்கி அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் ஹெக்டேவருக்கு பிறகு RS தலைமை பொறுப்பேற்ற கோல்வார்கர் அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டுடைய எப்படி நடைமுறைப்படுத்துவது, அதனுடைய பல்வேறு அம்சங்கள் என்ன, அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்டுடைய புரோகிராம எழுதுனதுதான் நாம் அல்லது வரையறுக்கப்பட்ட நம்ம தேசம் என்று சீதாராம் யெச்சூரி ஆய்வு பண்ணியிருக்கிற அந்த நூல். We are our national defined. அதை வேறொரு வகையில திருப்பி பார்க்கலாம். அதாவது ஏன் பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட், ஏன் இந்து மதத்தையும் இந்துத்துவம் ஒன்னா சேரக்கூடாது, இது வேறு அது வேறுன்னு சொன்னார்னா, மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வருகிற போது சங்கராச்சாரியாரையோ ஒரு மத தலைவரையோ பிரைம் மினிஸ்டராக அவங்க ஆக்க மாட்டாங்க, விரும்பல. ஆகவே ரிலிஜன் அல்ல இது, இது வேற பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட். அது அந்த பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ல இந்து ராஷ்டிரமாக மாற்றணும். அது எப்படி அடைவது? அது ஒரு நல்ல கொட்டேஷனை ராம் அவர்கள் சொன்னாங்க. அதுல அது மீண்டும் நான் சொல்ல விரும்புறேன். இந்த நூல்ல உங்களுக்கு இப்ப வெளியிடுற நூல்ல 40வது பக்கத்துல, நண்பர்களே, 1909 கோல்வார்கர் இந்த நூல் எழுதிய காலம் என்பது முக்கியம். என்ன காலம்? ஹிட்லர் வாஸ் ஆன் தி ரைஸ். அதாவது ஹிட்லர் உலகம் முழுதும் அடுத்தடுத்து ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளை கைப்பற்றி கடைசியா உங்களுக்கு சோவியத் யூனியன்ல நுழையக்கூடிய ரொம்ப உச்சகட்டத்தில் இருந்த காலம் 1939. அது RS தலைவர் இன்ஸ்பயர் பண்ணுது. ஹிட்லர் பாதையை நாம ஏன் கடைபிடிக்க கூடாது? 45 பேர் ஹிட்லர் அழிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு கொஞ்சம் பின்வாங்குறாரு. அப்படி வருகிற போது ரொம்ப தெளிவா சொல்வது என்பது, ஜெர்மனி தன்னுடைய இனம் மற்றும் கலாச்சாரத்தின் தூய்மையை அழியாமல் காப்பதற்காக தங்கள் நாட்டில் இருந்த யூத இனத்தை அழிக்கும் வேலையில் இறங்கியதன் மூலம் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்துஸ்தானில், நமது நாட்டில், இந்தியான்றது 47 தெரியும், இந்துஸ்தானில், நமது நாட்டில், அதாவது இந்துஸ்தானில் உள்ள நமக்கு ஒரு சரியான படிப்பினை, இதனை நாம் கற்றுக்கொண்டு ஆதாயம் அடைய வேண்டும். அதனாலதான் இந்த புக்கை இவங்க காந்திஜி படுகொலைக்கு பிறகு இதை ஓன் பண்றத சொல்றது இல்லை. ஆனா சுத்தம் மறுக்கல. அப்ப தெளிவா இதற்கு அடுத்து இதோட தொடர்புள்ள இன்னொரு பிரச்சனை, மூஞ்சேன்ற அந்த RSS தலைவர் வட்டமேஜை மாநாட்டுக்கு லண்டனில் போயிட்டு அங்கிருந்து யார் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு இவரு ஹிட்லர் பற்றி சொல்றாரு கோல்வார்கர். அவர் முசோலினி சந்திச்சார்.
ஃப்ரண்ட் லைன் ஆர்டிகல் இருக்கு. முசோலினி 10 days வந்து முசோலினி ஆர்மி சீஃபோட டிஸ்கஸ் பண்றாரு, ஸ்டடி பண்றாரு. ஸ்டடி பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் முசோலினி சந்திச்சேன், 10 நாள் அங்க இருந்தேன், ஆர்மி சீஃபோட பேசினேன், சிஸ்டத்தை பார்த்தேன், அதை போன்று ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மூஞ்சே சொன்ன ஆலோசனை அடிப்படையில் தான் RSM உருவாக்கப்படுகிறது. ஒரு இணை ராணுவமாக பேராமிலிட்டரியாக அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. கருத்தியலுக்கு ஹிட்லரும், நடைமுறைக்கு முசோலினியும். இத்தகைய ஹிட்லர் உச்சகட்டத்தில் இருக்கிறப்ப இதை வந்து சாதிச்சு கோல்வாக்கர் எழுதுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, இதே 45வது பக்கத்துல வருது, 38வது பக்கத்துல வருது. அப்ப ஹிட்லருடைய இந்த டாக்டிக்ஸ் இருக்குல்ல, என்னன்னு சொன்னா, ஒரு வெறுப்பு அரசியல, வெறுப்பு பிரச்சாரத்தை as against யூதர்கள் பண்றாரு. கடுமையான வெறுப்பு பிரச்சாரம். அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாதான் வந்து ஒரு பகுதி மக்களை கலந்து வைக்க முடியும். அப்ப இந்தியாவில் நம்ம என்ன செய்யலாம்னு பேர்ல கோல்வார்க் என்ன சொல்றாருன்னா, நம் தேசத்திற்குரிய மதம், கலாச்சாரம் மற்றும் மொழியை ஏற்றுக்கொண்டு இந்த தேசத்தின் இனத்துடன் முழுமையாக இணையாதவரை அவர்கள் விதின் பிராக்கெட் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அவர்கள் தங்களுடைய இன, மத மற்றும் கலாச்சார வேற்றுமைகளையே பின்பற்றுவர்களே ஆனால் அவர்கள் அந்நியர்களாக கருதப்படுவதை தவிர வேறு எப்படியும் இருக்க முடியாது. குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு புரியுதா? இதோட நிக்கல. அடுத்து ஒரு இந்து ராஷ்டிரா, இந்து ராஷ்டிரமாக இந்த நாட்டை அவங்களால அமைக்க முடியும் என்றால், ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்றது வேற விஷயம். அந்த திட்டத்துல அமைக்க முடியும் என்றால் they will bring back the old system proposed by Monu. அதாவது சீதாராம் வந்து இந்த கோல்வாக்கோட 1939 எழுதின அந்த பிரசர் மட்டும் இல்லை, அடுத்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை துளிகள் சொல்லக்கூடிய கோல்வாக்கருடைய லேட்டை பிரிவில் எழுதின அந்த புக்கையும் மேற்கோள் காட்டி என்ன அம்பலப்படுத்துறாருன்னு சொன்னா, இது வந்து 1966 கோல்வாக்கர் எழுதின புக்கு பஞ்ச் ஆஃப் தாட்ஸ், ஆங்கிலத்துல சிந்தனை துளிகள் சொல்லலாம். என்ன சொல்றாரு கோல்வாக்கர் தெளிவா, 66 47 முன்னாடி இல்லை. பிராமணன் தலையிலிருந்து பிறந்தவன், சத்திரின் கைகளிலிருந்து பிறந்தவன், வைசின் துடைகளிலிருந்து பிறந்தவன், சூத்திரன் கால்களிலிருந்து பிறந்தவன். இதன் பொருள் மக்கள் இவ்வாறு 4 மடிப்புகளாக ஆக்கப்பட்டிருக்காள் என்பதே, அதாவது இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறார் 1966. இது அவருடைய மனசுல, கோல்வாக்கர் மனசுல இருக்கிறதாலதான் 49, 47, 48, 50 அரசு சட்டம் நிர்மாணிப்பு சம்பந்தம் விவாதம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு கூட்டத்துல ராம் படிச்சு காமிச்சாரு, இவங்க அரசு சட்டத்துல விவாதிக்கிறது கருத்து நாங்க ஏத்துக்க முடியாது. உலகமே பாராட்டக்கூடிய மனுனுடைய அவர் சொன்ன கருத்து அந்த அடிப்படையில் தான் அரசு சட்டம் அமைய வேண்டும் என்று கோல்வாக்கர் வந்து கூட்டத்துல பேசுறார். ஒட்டுமொத்தமாக முழுமையாக ஒருவேளை அவர்களால் இந்துத்துவ இந்து ராஷ்டிரம் நிர்மாணிக்க முடிந்தால் இதுதான் வர இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு ஏராளமான இந்த சிறுநூல்ல ஏராளமான விஷயங்களை சீதாராம் வந்து ஒன்னும் ஆர்கியூ பண்றாரு. நான் எல்லா விஷயத்துக்கும் போகல. மதத்தின் அடிப்படையில் தான் ஒரு தேசம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் ஏன் வந்து பாகிஸ்தான் வந்து ஒன்னா இருந்த பாகிஸ்தான், இந்தியா பிரிவினை ஒன்னா இருந்த பாகிஸ்தான் ஏன் வந்து கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமா சட்டை போட்டு உடைஞ்சி வந்தது? ஒரே மதம் தானே.
அதல்ல. ஆகவே எப்படி அங்க ஹிட்லர் அந்த ஜெர்மனி எப்படி அப்படிப்பட்ட பணி அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நடத்தி அதிகாரத்தை கைப்பற்றி வந்ததோ அதே போலவே இங்க வெறுப்பு பிரச்சாரம் அப்படிப்பட்ட வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இது நுட்பமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சம் என்பது, எப்படி ஐரோப்பாவில குறிப்பாக ஜெர்மனியில ஹிட்லருடைய அத்தகைய வெறுப்பு பிரச்சாரம் அந்த ஃபேசிஸ்ட் அதற்கு உறுதுணையாக அந்த நாட்டில் கூடிய பெரிய முதலாளி உறுதுணையாக இருந்தார்களோ, துரதிர்ஷ்டவசமாக இந்திய பெரிய முதலாளிகளும் இன்னைக்கு பாஜகவுக்கு உறுதியாக நிற்கிறார்கள். இது ரொம்ப அழகான, ரொம்ப சிம்பிளா இவரு சீதாராம் சொன்னாரு, கார்பரேட் கம்யூனல் எக்ஸஸ். கார்பரேட் கம்பெனி பெரு முதலாளிகளும் வகுப்பாதமும் RSSம் கூட்டு. இரண்டாவதாக, இப்ப ஏராளமான பல சட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. சமீபத்தில் 3 கிரிமினல் சட்டங்கள் திருத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்காமலேயே 150 மக்கள் உறுப்பினர்களை வெளியேற்றி விட்டு இந்த 3 சட்டத்தை வாய்ஸ் ஓட்ல நிறைவேற்றிட்டாங்க. 3வது முறையாக மோடி பிரதமராக வந்தபோது ஜூலை மாசத்துல அமலாக்கம்னு அறிவிச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க ஒரே ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்றேன். குறிப்பாக தேச துரோக அந்த பிரிவு 124A. ஆனால் காந்திஜி 1922 யங் இந்தியா என்றும் இதே காந்திஜி கட்டுரைக்காக அவர் மீது 120 தேச துரோக வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு வருது. நீதிபதிகள் கேட்கிறாங்க, பை த டைம் காந்தி பெரிய பாப்புலர் பெரிய தலைவர் ஆயிட்டாரு, நீங்க வருத்தம் தெரிவிங்க என்று கேட்டபோது, நான் வருத்தம் தெரிவிக்க முடியாது, எழுதிக்கிட்ட வாபஸ் வாங்க முடியாது, நாட்டுக்கானது மக்களுக்கானது சொன்ன உடனே எந்த தண்டனாலும் கொடுங்கன்னு சொல்லிவிடுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டிய சட்டம்னு சொல்றாரு 1922. அடுத்து ஒரு ஹிந்துஸ்தான் ஒரு ஆங்கில ஏட்டனுடைய ஆசிரியராக காந்தியுடைய மகன் தேவதாஸ் உத்தரப்பிரதேச வேலை செய்தார். அவர் ஆசிரியருடைய பத்திரிகையில் ஒரு கட்டுரைக்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு ஹைகோர்ட்ல உத்தரப்பிரதேச வழக்கு நடக்குது. அப்ப அந்த ஜட்ஜ் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஆசிரியர், உங்களை விட்டுடுறோம், அந்த செய்தியை வெளியிட்ட நிருபர் இருப்பார்ல, tell me the name of your correspondent, we will proceed against him. அவர் நான் சொல்ல மாட்டேன், தண்டனை நான் ஏத்துக்கிறேன், தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றார். இந்த 124A அந்த தேசத்துரோக வழக்கு அந்த பிரிவை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. ராம் இஸ் ஆல்சோ பெட்டிஷனர் தானே, செடிஷன் வேற இதுல ஆமா வேறு சில வழக்கறிஞர்கள் சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அதாவது தேச மொழியை நிறைய தலையங்கம் வந்திருக்கு பேப்பர்ல, அந்த 124 ரத்து பண்ணணும், எடுத்துடணும், பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து அந்த ஆட்சேபனைக்குரியது. என்னை விட ஹரிபர்ணன் நிறைய விஷயம் தெரியும். அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு நேரத்தில் என்னன்னா அவங்க என்ன ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க, இது இன்னொரு லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவோம், நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுது சொல்லிட்டு என்ன ஜட்ஜஸ் சொல்றாங்கன்னா, லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவோம், பட் டில் தென் இந்த சட்டத்தை அமலாக்காதீங்க, யாரையும் சட்டத்தின்படி அரெஸ்ட் பண்ணாதீங்க. சரி, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்கு பெண்டிங்ல இருந்தா ஸ்டாப் இட், கீப் இட் பெண்டிங் சொல்லி ஜட்ஜஸ் கேட்கிறாங்க. மத்திய அரசு வழக்கறிஞர் அபிடேவிட் போட்டு லார்ஜர் பெஞ்சில் வழக்கு விசாரிக்கிற வரையில நாங்க யாரையும் கைது பண்ண மாட்டோம், தொடுக்கப்பட்ட வழக்கை நிறுத்தி வைக்கிறோம்னு அபிடேவிட் போட்டிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஆனா திருத்தப்பட்ட இந்திய ஐபிசியில தண்டனை இந்த இந்தியன் பீனல் கோட்ல உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க வாக்குறுதி கொடுத்தாலும் கமிட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இந்த புதிய சட்டத்துல 124A என்பதற்கு பதிலாக 152வது பிரிவை கொண்டு அந்த தேசத்துரோக வழக்கு தொடுக்கக்கூடிய பிரிவு என்பது இந்தியன் பீனல் கோட்ல 152 செக்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. This is worse than 124A.
அதுல 125 வந்து ஒருத்தர் அரசாங்கத்துக்கு பண்ண பேசினா மட்டும் போதாது, அவர் நடவடிக்கையில் ஈடுபட்டாதான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இப்ப இருக்கிற 152ல பேசினாலே புக் பண்ணிடலாம். நான் சொல்வது இந்துத்வா இந்து ராஷ்டிரா அதை நிர்மாணிப்பதற்கு மோடி அரசு மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு யாராலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ, யாரும் போராடுகிறார்களோ அவர்களை கைது செய்வதற்கு புதிய 3 சட்டங்கள், அமலாக்கத்துறை, PML ஆக்ட், உபா ஆக்ட், ஒட்டுமொத்தமா ஒரு பேக்கேஜ். ஒரு ஒட்டுமொத்தமா பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த இந்து ராஷ்டிர ஒரு புறத்துல கார்பரேட் ஆதரவு நடவடிக்கை, மறுபுறத்துல எதேச்சிக நடவு பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்து ஒரு மோசமான பாதையில் செல்லக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது. இத்தகைய பிரச்சனையில ஏன் இதெல்லாம் செய்யறாங்க, நோக்கம் என்னன்றது உங்களுக்கு வந்து சீதாராமன் ரொம்ப ஆழமாக தொடர்ந்து ஆய்வு செய்து ஒரு ரொம்ப அநேகமாக அவருடைய பல்வேறு கட்டங்கள் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு ஐ திங்க் திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேம்ப்ளெட் ரிட்டன் பை கம்ரேட் சீதாராமன் அந்த அளவுக்கு. ஆகவே சிறு பிரசுரமாக வந்திருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நாட்டில் வந்து மலைசார்பை பாதுகாப்பதற்காக, கூட்டாட்சி பாதுகாப்பதற்காக, ஜனநாயகத்தை பாதுகாப்பு நடத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நூலாக அமையும் என்று சொல்லி மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரை நிறைவு செய்கிறேன். நன்றி.